வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் படிக்கப் போவது சிந்து சமவெளி நாகரிகம். உலகின் மிக பழமையான நகர நாகரிகங்களில் ஒன்று. தேர்வுக்கு மிக முக்கியமான பாடம் இது. கடைசி வரை கவனமாக பாருங்கள். வாருங்கள், நாம் இப்போது பாடத்திற்குள் செல்வோம். முதலில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலத்தை பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3300 முதல் கிமு 1300 வரை இருந்தது. அதிலும் முக்கியமான கட்டம் என்றால் கிமு 2600 முதல் 1900 வரை. இதை முதிர்ச்சி கட்டம் அல்லது மெச்சூர் ஃபேஸ் என்று சொல்லுவோம். இந்த நாகரிகம் மெசபடோமியா மற்றும் பண்டைய எகிப்து நாகரிகங்களுடன் ஒரே காலத்தில் இருந்தது. இந்த நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் இன்றைய பாகிஸ்தான், வடமேற்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானத்தின் சில பகுதிகள். சிந்து நதி மற்றும் காக்கர் அக்ரா நதி, அதாவது பழங்கால சரஸ்வதி நதி, இவற்றின் கரையோரம் இந்த நகரங்கள் வளர்ந்தன. இதுவரை 1400க்கும் மேற்பட்ட தலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு பழமையான நாகரிகம் இருந்தது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? 1921ஆம் ஆண்டு ஹரப்பா என்னும் இடத்தில் முதலில் அகழ்வாய்வு செய்யப்பட்டது. அதை செய்தவர் தயாராம் சாஹ்னி. அடுத்த ஆண்டு, அதாவது 1922இல் மொகஞ்சதாரோவில் அகழ்வாய்வு செய்யப்பட்டது. அதை செய்தவர் ஆர்.டி. பானர்ஜி. இந்த இரண்டு அகழ்வாய்வுகளும் நடந்தது சர் ஜான் மார்ஷல் என்பவரின் வழிகாட்டுதலின் கீழ். அவர் அப்போது இந்திய தொல்லியல் ஆய்வு மையத்தின் ASI எனப்படும் துறையின் இயக்குநராக இருந்தார். இந்த நாகரிகத்திற்கு வேறு பெயர்களும் உண்டு. ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதால் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. நவீன வரலாற்று ஆசிரியர்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்றும் சொல்கிறார்கள். இப்போது முக்கியமான நகரங்களை பார்க்கலாம். இது தேர்வில் நிச்சயம் கேட்கப்படும் பகுதி, எனவே கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். முதல் நகரம் ஹரப்பா. பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் பகுதியில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தலம் இது. 6 தானியக் கிடங்குகள் வரிசையாக இங்கு இருந்தன. இரண்டாவது மொகஞ்சதாரோ. பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் உள்ளது. மொகஞ்சதாரோ என்றால் இறந்தோரின் மேடு என்று அர்த்தம். இது மிகப்பெரிய நகரம். பிரபலமான பெரிய குளம் இங்குதான் உள்ளது. லோத்தால் இந்தியாவில் குஜராத்தில் உள்ளது. உலகின் முதல் கப்பல் துறைமுகம். அரிசி, தவிடு மற்றும் தீப்பீடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கலிபங்கன் இந்தியாவில் ராஜஸ்தானில் உள்ளது. தீப்பீடங்கள் மற்றும் ஊதவயல் ஹரப்பாக்கு முந்தைய காலத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தோலாவிரா இந்தியாவின் குஜராத் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. நீர் சேமிப்பு திட்டங்கள் 10 எழுத்துக்கள் கொண்ட பலகை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்ததாக ராகிகரி இந்தியாவின் ஹரியானா மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஹரப்பா தலம் இதுதான். அடுத்ததாக பனாவலி ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. பார்லி பயிர் மற்றும் ஹரப்பாவுக்கு முன்னும் பின்னும் 2 காலகட்டங்களும் இங்கே காணப்படுகின்றன. கடைசியாக சுர்கோட்டா இந்தியாவின் குஜராத் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்குதான் குதிரை எலும்புகள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய 2 நகரங்களை பற்றி பார்ப்போம். முதலில் ஹரப்பா. ஹரப்பா நகரத்தில் தெருக்கள் செவ்வக கட்டமைப்பில் நேர்கோணத்தில் வெட்டிக்கோளும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன. வீதிகளுக்கு கீழே வடிகால்கள் இருந்தன. இது உலகின் முதல் நகர்ப்புற சுகாதார அமைப்பு. நகரம் 2 பகுதிகளாக இருந்தது. உயரமான பகுதியில் கோட்டை அல்லது சிட்டாடல் எனப்படும் ஆட்சியாளர்களும் பூசார்களும் வாழ்ந்த பகுதி இருந்தது. கீழ்ப்பகுதியில் லோயர் டவுன் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் சாமானிய மக்கள் வாழ்ந்தனர். கட்டிடங்களுக்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. அவற்றின் அளவு விகிதம் 4:2:1 என்று இருந்தன. இதை மறக்காமல் நினைவில் வையுங்கள். மொகஞ்சதாரோவில் உள்ள பெரிய குளம் கிரேட் பாத்
அதன் அளவு 12 மீட்டர் நீளம், 7 மீட்டர் அகலம், 2.4 மீட்டர் ஆழம். தண்ணீர் வடியாமல் இருக்க பிட்யூமின் எனப்படும் பொருளால் மெழுகப்பட்டிருந்தது. இது சடங்கு முறையில் குளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் தானிய கிடங்குகளும் இருந்தன. மிகப்பெரிய தானிய கிடங்கு ஒன்று இங்கு இருந்தது. ஹரப்பாவில் 6 கிடங்குகள் வரிசையாக இருந்தது. இவை பொது நலனுக்கான தானியங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்டன. வடிகால் அமைப்பு: ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மூடப்பட்ட செங்கற்கள் வடிகால்கள் இணைக்கப்பட்டிருந்தன. சுத்தம் செய்வதற்காக மேன்ஹோல்கள் கூட இருந்தன. ரோமானியர் காலம் வரை இது போன்ற வடிகால் அமைப்பு வேறு எங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது பொருளாதாரம் மற்றும் வாணிகம் மற்றும் விவசாயத்தை பற்றி பார்க்கலாம். முக்கிய பயிர்கள் கோதுமை மற்றும் பார்லி. இவை அடிப்படை உணவு பயிர்கள். அதோடு எள், கடுகு, பருத்தி, பேரீச்சம்பழம், பட்டாணி, முலாம்பழம் ஆகியவையும் பயிரிடப்பட்டன. ஒரு முக்கியமான புள்ளி: உலகிலேயே முதலில் பருத்தியை பயிரிட்டவர்கள் இவர்கள்தான். இவர்களால் வளர்க்கப்பட்ட விலங்குகள் ஆண் எருமை மாடு. இது புனிதமானதாக கருதப்பட்டது. எருமை, ஆடு, யானை, பன்றி, நாய், பூனை, குதிரை பற்றி இன்னும் சர்ச்சை உள்ளது. சுர்கோட்டாவில் மட்டும் குதிரை எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை ஏற்கனவே பார்த்தோம். வாணிகத்தில் பயன்படுத்தப்படும் எடைகள் மற்றும் அளவுகள் பற்றி இப்போது பார்க்கலாம். மிகவும் நிலையான முறையில் இவை இருந்தன. விகிதம் 16:1, அதாவது 16 மாஷா என்பது ஒரு தோலாவுக்கு சமம். இது இரட்டை எண் முறையில் இருந்தது. 1, 2, 4, 8, 16, 32 என்ற வகையில் கனசதுர வடிவ கல் எடைகள் பயன்படுத்தப்பட்டன. வாணிகம்: மெசொப்பொட்டேமியாவுடன் சுமேரிய நூல்களில் இந்த நகரத்தை மெலுகா என்று அழைக்கின்றனர். அதோடு பாரசீகம், ஓமான் ஆகிய நாடுகளுடனும் வாணிகம் நடந்தது. பருத்தி, மணிகள், தந்தம் ஆகியவற்றை அனுப்பினார்கள். தங்கம், வெள்ளி, தகரம் ஆகியவற்றை இறக்குமதி செய்தார்கள். உலோகங்களில் செம்பு, வெண்கலம், தங்கம், வெள்ளி பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை. இது ஒரு வெண்கல யுக நாகரிகம் என்பதை மறக்காதீர்கள். இப்போது கலை, கைவினை மற்றும் மதத்தை பார்க்கலாம். முத்திரைகள்: சுமார் 2500 ஸ்டீடைட் என்ற மென்கல்லினால் செய்யப்பட்ட முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மிகவும் பிரபலமானவை பசுபதி முத்திரை, ஒரு யோகி விலங்குகளால் சூழப்பட்டிருப்பது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது, மற்றும் ஒற்றை கொம்பு விலங்கு முத்திரை. இந்த முத்திரைகளில் உள்ள எழுத்து இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை. அடுத்ததாக நடன மாது சிலை. மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட வெண்கல சிலை. லாஸ்ட் வேக்ஸ் எனப்படும் மெழுகு உருகி வெளியேறும் முறையில் செய்யப்பட்டது. இது கலை மற்றும் நடனம் இருந்த சான்றாகும். பூசாரி மன்னர் சிலை. மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட சுண்ணாம்பு கல் சிலை. மூலிகை வடிவ அங்கி அணிந்திருப்பதை பார்க்கலாம். இது பூசாரி அதிகாரத்தை குறிக்கலாம் என்று கருதப்படுகிறது. மண்பாண்டங்கள். சக்கரத்தில் செய்யப்பட்ட சிவப்பு மண்பாண்டங்கள். கருப்பு வண்ணத்தில் வடிவமைப்புகள் வரையப்பட்டிருந்தன. தாய் தேவி உருவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தேவி வழிபாட்டுக்கு சான்றாகும். மதம்: தாய் தேவியை வளமைக்காக வழிபட்டனர். பசுபதி, அதாவது சிவனின் முந்தைய வடிவம். மரங்கள், குறிப்பாக ஆலமரம். விலங்குகள், அதாவது ஆண் எருமை மாடு மற்றும் லிங்கம் வழிபாடு. ஆனால் கோவில்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எழுத்து முறை: சித்திர வடிவ எழுத்துக்கள். 400க்கும் மேற்பட்ட குறியீடுகள் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டன. இதை போஸ்ட்ரோபீடான் முறை என்கிறோம். இந்த எழுத்தை இன்னும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இதுவே இந்த நாகரிகத்தின் மிகப்பெரிய மர்மம். இந்த அற்புதமான நாகரிகம் ஏன் அழிந்தது? இதற்கு பல கோட்பாடுகள் உள்ளன. வெள்ளக் கோட்பாடு: சிந்து நதி பல முறை வெள்ளம் வந்து நகரங்களை அழித்தது. ஆரியர் படையெடுப்பு கோட்பாடு: வீலர் என்பவர் முன்வைத்தது.
ஆனால் இப்போது இது பெருமளவில் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் முன்பு படுகொலை பாதிக்கப்பட்டோர் என்று சொல்லப்பட்டது. காலநிலை மாற்றம். காக்கர் ஹாக்ரா, அதாவது சரஸ்வதி நதி, புவியியல் மாற்றங்களால் வறண்டு போனது. இன்று மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு இதுவே. காடு அழிப்பு. எரிபொருளுக்காகவும் செங்கல் தயாரிப்புக்காகவும் காடுகளை அதிகமாக பயன்படுத்தியதால் வளங்கள் குறைந்தன. தொற்றுநோய் கோட்பாடு. நோய் காரணமாக மக்கள் தொகை குறைந்தது. மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் இதற்கு சான்றாக கருதப்படுகின்றன. இப்போது நினைவில் வைக்க உதவும் சில எளிய குறிப்புகளை பார்க்கலாம். முதல் குறிப்பு, கண்டுபிடித்தவர்களுக்காக DRBM டிக் ரூயின்ஸ் பை மார்ஷல்ஸ் ஆர்டர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹரப்பாவை தயாராம் சாஹ்னி 1921 ஆண்டில் கண்டுபிடித்தார். மொஹஞ்சதாரோவை RD பானர்ஜி 1922 கண்டுபிடித்தார். இரண்டும் சர் ஜான் மார்ஷலின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்றது. இரண்டாவது குறிப்பு, ஒவ்வொரு நகரத்திற்கும் என்ன பிரபலம் என்பதற்காக ஹரப்பா உயரமான தானிய கிடங்குகள், மொஹஞ்சதாரோ மாபெரும் குளம், அதாவது கிரேட் பாத், லோத்தால் பெரிய துறைமுகம், கலிபங்கன் தீப்பீடங்கள், தோலாவிரா நீர் சேமிப்பு, ராகிகரி இந்தியாவின் மிகப்பெரிய தளம், சுர்கோட்டா குதிரை எலும்புகள். மூன்றாவது குறிப்பு, பயிர்களுக்காக வீட், பார்லி, சேசேம், காட்டன், மெலன், டேட்ஸ். இதை எளிதாக நினைவில் வைக்க வி பை சிசேம், காட்டன், மெலன்ஸ் அண்ட் டேட்ஸ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். முக்கிய புள்ளி, பருத்தியை உலகிலேயே முதலில் பயிரிட்டவர்கள் இவர்கள்தான். நான்காவது குறிப்பு, இந்த நாகரிகத்தில் இல்லாதவை எவை என்பதற்காக IHTS அயன், ஹார்ஸ், டெம்பிள், ஸ்கிரிப்ட். இவை நான்கும் இல்லை, அல்லது உறுதி செய்யப்படவில்லை, அல்லது புரிந்து கொள்ளப்படவில்லை. இரும்பு இல்லை, குதிரை உறுதியாக இல்லை, கோவில் இல்லை, எழுத்து புரியவில்லை. ஐந்தாவது குறிப்பு, பிரபலமான கலைப்பொருட்களுக்காக PDPU பசுபதி முத்திரை, புரோட்டோ சிவா, நடனமாது, வெண்கலம், லாஸ்ட் வேக்ஸ் முறை, பூசாரி மன்னர், மூவிலை அங்கி, ஒற்றை கொம்பு முத்திரை மிகவும் பொதுவான முத்திரை வகை. இவை அனைத்தும் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டவை. இப்போது மறக்கவே கூடாத எண்களை பார்க்கலாம். ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922. செங்கல் விகிதம் 4:2:1. எடை விகிதம் 16:1. பெரிய குளத்தின் அளவு 12 மீட்டர் × 7 மீட்டர் × 22.4 மீட்டர். முத்திரைகள் 2500க்கும் மேல். எழுத்துக்குறியீடுகள் 400க்கும் மேல். தளங்கள் 1400க்கும் மேல். TNPSC, SSC போன்ற தேர்வுகளில் அதிகம் கேட்கப்படும் 5 கேள்விகள். 1. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார்? 2. பெரிய குளம் எதற்கு பிரபலம்? 3. பருத்தியை முதலில் பயிரிட்டவர் யார்? 4. லோத்தாலின் துறைமுகம். 5. பசுபதி முத்திரை. இந்த 5 புள்ளிகள் மட்டும் கடந்த கால தேர்வுகளில் பாதியை கவர் செய்கின்றன. தவறாக நினைக்கக்கூடாத விஷயங்கள். குதிரை இங்கே உறுதியாக இல்லை. சுர்கோட்டாவில் மட்டும் எலும்புகள், அதுவும் சர்ச்சைக்குரியது, கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்பை பயன்படுத்தவில்லை. இது வெண்கல யுகம். எழுத்து இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை, யாரும் படிக்கவில்லை. ஆரியர் படையெடுப்பு கோட்பாடு பெரும்பாலும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இதுவரை நாம் பார்த்தது சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம். நகரங்கள், நகர அமைப்பு, பொருளாதாரம், கலை, மதம் மற்றும் அழிவுக்கான காரணங்கள். இந்த குறிப்புகளை மீண்டும் மீண்டும் படியுங்கள். நினைவாற்றல் குறிப்புகளை பயன்படுத்தி நினைவில் வையுங்கள். வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்ற மாணவர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.